வணக்கம் நண்பர்களே. இப்போ அரை தூக்கத்தில் எழுந்திரிச்சு எங்கே போகிறேன்னு கேட்டிங்க. நம்ம முழுக்கறி நம்பர் எல்லாரையும் ஃபால்ஸ் அழைச்சிட்டு போகிறேன்னு இருக்காரு. அதனால் பல் தேய்ச்சி விட்டு சீக்கிரமாக ஒரு அருமையான உணவை சாப்பிட்டு விட்டு எல்லாரும் துணிமணிகள்லாம் எடுத்து பையை தூக்கிட்டு ஓடியாச்சு. போகும்பொழுது எல்லாருக்கும் தாகம் இருந்ததுனால ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லி பேருந்தில் ஏறியாச்சு. ஏறி போயிட்டு இருக்கும்போது பசி வந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லி சிக்கன் ரோல் வாங்கி நாங்கள் போகும்போது சாப்பிடுவோம்னு சொல்லி பார்த்தா பஸ் கிடைக்காதனால ஒரு வேனில் ஏற்றி விட்டு தான் பஸ்ஸுன்ட்டானோ. என்னடா இப்போ முழுக்கறி நண்பர் அப்படின்னு கேட்டால் இங்கே கன்னியாகுமரியில் வேணும் பஸ் தான் அப்படின்ட்டாரு. சரி போயிட்டு இருக்கும்போது சிக்கன் ரோல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போனார். என்ன முழுக்கறி நம்பர் ஃபால்ஸ் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே ஏதோ குளிக்க வச்சுருக்கீங்க கேட்டால் ஃபால்ஸ் வா கீழே நடந்து போனால் ஃபால்ஸ்னு சொல்லி கீழே அழைச்சிட்டு போய் ஃபால்ஸ்லேயே குளிச்சுட்டு எல்லாரும் டிக்கெட்டு ட்ரெஸ்ஸை கீஸாக மாற்றிட்டு போகும்போது எல்லாரும் கண்ணாடி வாங்குவோம்னு சொல்லி எல்லாம் குரூப்பாகவே ஒரு கண்ணாடி வாங்கியாச்சு. அடுத்ததாக என்ன பசிக்குது வாங்க போய் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஹோட்டலாக பார்த்து எல்லாம் மட்டும் வெட்டி விட்டாச்சு. நமக்குன்னு பஸ் வேலை ஃப்ரீயாக இருக்கு வாங்க எல்லாம் ஜன்னல் சீட் பிடிச்சி போன்னு பார்த்தா முழுகை நம்பரை காணும் பார்த்தா அவர் மட்டையாயிட்டார். சரி அவரையும் தட்டி விட்டு சீக்கிரம் போயிட்டு காடியை தூக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனவொடனே கொஞ்சம் ரெஸ்டிக்ஸாக எடுத்துகிட்டு போனால் முழுகை நம்பர் வாங்க உங்க ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். இங்கேருந்து கொஞ்சம் 2 மீட்டர் தான் சொன்னார். போகும் வழியில் காடியை ஒரு பக்கம் போட்டுட்டு பேருந்தில் போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். வேம்புலி நம்பருக்கு கேட்டார்னு ஒரு ஆட்டோகிராஃபை போட்டுட்டு போர்டில் பார்த்தா வறுமை வந்தால் வாடாதே வசதி வந்தால் ஆடாதேன்னு ஒரு அருமையான குரலையும் போட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லி ஆட்டோவை பிடிச்சி நேராக வந்து பீச்சுக்கு நினச்சிட்டு வந்திருக்காரு. பீச்சுக்கு போய் பார்த்தா அங்கே கூட்டமும் இல்லை. சரி உட்காந்து ஒரு அட்டி போட்டு நாங்கள் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் இருந்தாலும் நீ ஓடு நாங்கள் பின்னாடி ஓடி வரோன்னு சொல்லிட்டு என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாலும் நானும் வீடியோ எடுத்துட்டு எனக்கு ஓட சரி இது போதுடான்னு சொல்லி வச்சுட்டு சரி போகிற வழியில் அப்புறம் நிறையா ஒரு ஜெஸி கிடந்ததுனால நல்ல ஒரு ஜெஸி தான் வாங்கிட்டு சரி ஓகே பஸ் தான் கிடைக்கல. சரி பஸ் கிடைக்காதனால சரி பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறிப்போன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணணும் ஆட்டோ பிடிச்சி எல்லாம் ஷேர் ஆட்டோ மாதிரி திணிச்சிக்கிட்டு போயிட்டோம். எப்படியோ அதுலேயும் மாட்டினாடு நான் மட்டும் நான் மூலில் மாட்டிட்டு ஏதோ விற்க வந்தோடனே சரி நாயை பார்த்துட்டு டேரெக்டாக பஸ் நடுவில் அவர் போட்டுருப்பாரு. நம்மள அப்புறம் ஃப்ரீயான பஸ் கிடச்சனால அங்கே தொங்கிட்டு பவளமல்லி ஸ்டெப் தான் போட்டு பூ தான் விட்டுருந்தாங்க. அப்புறம் போகிற வழியே ஒரு நல்ல ஷாப்பாக பார்த்து வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான்னு சொல்லி பசங்களும் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா போகிற வழியே ஒரு மிரர் வேறு அதுலேயும் சரி ஓகே கொஞ்சம் ஃபோட்டோஸாக எடுப்புன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது சரி இன்றைக்கி வேம்புலி நம்ம தலையில் எது கட்ட போகிறான்னு சொல்லிட்டு என்ன வாங்க போகிறான்னு தெரியல வேம்புலி ஒரு பார்க்க அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே சரி வீட்டுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸீஸாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஊர் கிளம்புறது கன்ஃபார்ம். சரி ஓகேன்னு சொல்லி இரவு சாப்பிடாக வந்து மேகி தான் சாப்பிட்டுட்டு சரி சோய் நம்பரோட படம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ரொம்ப போர் அடிக்கிறத வச்சு பண்ணுவோமான்னு சோய் நம்பர்னு கேட்டால் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வாங்க மாடிக்கு போவோம்னு சொல்லி கொஞ்சம் யூனோ விளாண்டு தான் மணியும் 1 ஆகிட்டு இன்னும் யூனோ விளாண்டுருக்கோம். அப்படியே நாட்களை முடிச்சிடும். அடுத்த பார்க்குறோம். டாட்டா பை பை. கிருட்டு